எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம். மகாபாரதம் என்பது வெறும் கதை அல்ல, அது வாழ்க்கை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கும் போராட்டம் தான் இந்த பாரத போர். அதே வீட்டிலேயே நடக்கிறது தான், அது அக்கப்போர், இது பாரத போர். மகா அவதார் ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்தி மூலமாக இது எல்லாருக்கும் சென்றடைகிறது. பல வித கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் போகிறது. இதனால அவர் சிறந்த சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அதுக்காக இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நடத்தி வரும் குருஜி ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும், இதை சிறப்பாக நடத்தி வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்மா நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இது 13வது எபிசோட். இந்த விதி எப்படி பாண்டவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறது, தர்மம் எப்படி தன்னை நிலைநாட்டுகிறது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், பாரதத்திற்குள் நுழைவோம், பயணிப்போம். இதனுடைய நம்ம எப்ப 5300 வருஷத்துக்கு பின்னால போய் கொண்டிருக்கின்றோம். அது நடக்குமா? அதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நம்ம 5300 வருஷங்களுக்கு பின்னால இது நடந்து கொண்டிருக்க இந்த மகாபாரத போரை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, நிறையவே இருக்கு மகாபாரதத்துல. அவர்கள் பெருமை தான் சிறப்பாக இருக்கிறது. இந்த பாரத போர் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னால தர்மராஜா ஒரு சூதாட்டத்துல உட்கார்ந்தாரு. ஆமா, ஏன் சூதாட்டத்துக்கு போனாரு? நாம தானே தப்பு தானே போறது. மோது போற பார்க்கல. இந்த சூது போற எப்பயுமே போகக்கூடாது. அது கொள்றது சூது போறனா ஒரு குடும்பமே, சமுதாயமே அழிஞ்சு போறதுக்கு இந்த சூது போறதான். பாத்தீங்கல்ல, இந்த மகாபாரதம் இந்த போரே இல்லாம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதை ஆசை காட்டி மோசம் பண்ணி அந்த போர் இல்லாம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த தர்மராஜாவை இணைய வைக்கிறார் ஒரு ஜோதிடர். இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நடந்திருக்க 13 வருஷம் தள்ளி போய் அதுக்கப்புறம் இந்த பாரத போர் நடந்தது. சப்போஸ் இதுல அவங்க ஆட வரலன்னா பாரத போர் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த சூதாட்டத்துல தோத்து அவங்க அஞ்ஞானவாசம்லாம் போய் அந்த 14 வருஷங்களை தள்ளி போயிருக்கு இந்த பாரத போர் அப்படிங்கிறது உங்களோட கணக்கு. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடுகளை எல்லாமே அதாவது நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். தர்மராஜா சூதாடு தப்பு தானே. சரி, சூதாடினாரு, எதை வச்சு ஆடினாரு? ஆடுறது எல்லாம் ஆடுகளை எல்லாம் வச்சு ஆடினாரு. சரி, தோத்து போச்சா? சரி, விட்டுணும், அத்தோட எந்திரிச்சு போயிருக்கணும். ஆனா அவர் விடல. ஆனா இந்த சகுனின்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் கையில ஒரு கட்டை இருக்கு, தாய கட்டை. 2 போடுன்னா 2 போடும், 3 போடுன்னா 3 போடும். அது எப்படி? அது ஒரு நாளைக்கு தெரியும். இன்னைக்கு அதை பத்தி பேசணும்னா அது பெருசா பேசணும். அவன் மீதி எல்லாம் சொல்ல முடியாது. அதனால அது நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த கட்டை கரெக்டா 2 போடுது, 4 போடுனா போடுது. சரி, இப்போ இந்த அவனுக்கு அதுக்கு அப்படி சகுனி அது அதை இது பண்ணி வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ போய் தர்மராஜா சூதோட உட்காரலாமோ? இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி கட்ட அவர் சொன்னா கேக்குது அப்படின்னு போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தர்மராஜா போய் அந்த சூதாட்டத்துல உட்காரலாமோ? உட்காரக்கூடாது. உட்கார்ந்துட்டார். என்ன பண்றது? போய் தர்மராஜா உட்கார அப்படி உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கணும்? துரியோதனம் பணையம் வைக்கிறான், சகுனி சூதாடுறான். அதே மாதிரி தர்மராஜா என்ன செஞ்சிருக்கணும்? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதில் கிருஷ்ணன் சூதாடட்டும்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? சொல்லல. ஏன்? அன்னைக்கே ராமாயணம் மாதிரி மகாபாரதம் முடிஞ்சிருக்குமே. இவரு சொல்லல தானே. பணையம் வைக்கிறேன், நானே சூதாடுறேன், நானே பணையம் வைக்கிறேன். கிருஷ்ணனை கூப்பிட்டு இருந்தா அன்னைக்கு வந்திருப்பான். ஆனா அவன் நினைச்ச காரியம் நடந்திருக்காது. அதுக்காகத்தானே அவன் இவரை கூப்பிடாத மாதிரி இவர் மனசையும் மாத்தினான். அவனும் வரல. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், சூதாடினவர்கள ஏன் போய் சூதாடினது தப்பு தானே? இல்லை, தப்பு இல்லை. தர்மராஜா கிட்ட ஒரு ஜோசியர் வந்தான்.
உன்னால 18 அக்ரோனி சேனை அழிய போகிறது. குரு வம்சம் அழிந்து விடும். ஜோசியம் முன்னால் அழியும். ஐயையோ, என்னால வம்சம் அழியறதா? அழியக்கூடாதுரா பகவானே. என்னை எதனால அழியும்? கௌரவர்கள் பாண்டவர்களும் சண்டை போடுவார்களே, அழியவும் கூடாது, சண்டையும் வரக்கூடாது. என்ன செய்யலாம்? கௌரவர்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி ஒத்துக்கோ, சண்டை வராது, அவ்வளவுதான். நீ மாட்டேன்னு சொன்னாதானே சண்டை வரும். இந்த ஜோசியர் சொல்லி அனுப்புறாரு. யாரு? தர்மராஜாவுக்கு. யாரெல்லாம் சொல்லணுமோ அவங்கெல்லாம் சொல்லி கேட்கல. இவரு ஜோசியர் சொன்னதை கேட்டுக்கிட்டார். சரி, ஏதோ அந்த காலத்துல அந்த மாதிரி நடந்திருக்குது. ஜோசியர் பேச்செல்லாம் கேட்கறாங்க, பரவாயில்ல. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கறதெல்லாம் இல்லை. அதாவது அப்படி ஒதுக்க ஒரு என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற. சண்டை வரணும் கூடாது. அதுக்காகத்தானே சூதாடுறான், கூப்பிடுறாங்க, போலாம். சரி, பொழுது போய் உட்கார்றான், பணையம் வைக்கிறான். என்ன கேட்டாலும் சரின்னு ஒத்துக்கோ, எதுவும் ரெஃப்யூஸ் பண்ணாத, அப்ஜெக்ஷன் கொடுக்காத, ஓவர் த ரூல் ஓ அப்படின்னு போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னா. சண்டை வந்துடக்கூடாது இல்லையா? ஆமாப்பா, ஆமா. தர்மராஜா ஒருவேளை சூதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? சண்டை அப்பவே நடந்திருக்கும். அப்ப வந்திருக்குமா? இப்போ வந்திருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடியே சண்டை வந்திருக்கும். இவன் ஒத்துக்கிட்டதுனால சண்டை 13 வருஷம் ஆண்டுகள் ஒத்தி போடப்பட்டது. அதனால்தான் பாரதியார் பாடுறாரு, இந்த பூமி தருமனுக்கு சொந்தம், பாஞ்சாலி சபதம்னு ஒண்ணு பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் பாடுறாரு. கடைசி பாட்டு, நான் பாஞ்சாலி கதையை வர்ற அன்னைக்கு நான் சொல்றேன் அதையெல்லாம். இந்த கடைசி பாட்டு, ஓம் என்று உரைத்தனர் தேவர், ஓம் ஓம் என்று சொல்லி உரிமிட்டு வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, விண்ணை பௌரிப்படுத்தியது. ஆம், சூழற்காற்று சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன. பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம். இந்த நாளிலே முற்றும் நான் இன்பத்தில் வாழ்க. பாரதியார் கதையை முடிக்கிறார். சாமி தருமன் புவிக்கே தேவர்கள் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க? தர்மராஜாவுடைய பூமிக்குத்தான் தேவர்கள் துணியா இருக்கிறாங்க. சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி உரைத்தன. பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம் இந்த நாளிலே, முற்றும் நல் இன்பத்தில் வாழ்க பாரதியார் சொல்றாரு அப்படின்னு. அப்படி பாரதியார் பாடுறாரு. அப்ப தர்மராஜா எப்படியாவது சண்டை வரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாரா? சண்டை வந்துருச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல போறேன். சண்டே எப்ப வந்துச்சு? 13 வருஷம் கழிச்சு வந்தது. இன்னைக்கு சூதுல உட்கார்ந்தார், சூதாடினார், தோத்துட்டார், ஆடி விட்டான், அடிந்து விட்டான் தருமன், மாடியிலைந்து விட்டான் தருமன். மந்தையாக எல்லாத்தையும் போச்சு. ஆடு போச்சு, மாடு போச்சு. சகுனி அங்கிருந்து கேட்கிறான், உன் நாட்டை வச்சு ஆடுறா அப்படிங்கிறான். இவன் நாட்டையும் வச்சு ஆடி தோத்துடுறான். பாரதி கொந்தளிக்கிறார். நாட்டுக்கு நீ ஓனர் இல்ல. பாரதியார் இதை சைடு, அதாவது நடந்து முடிஞ்சதை வச்சு பாரதியார் கமெண்ட் கொடுக்கிறாரு. பாரதியார்னு நம்ம முண்டாசு கவிஞர் தான். அப்போ பாரதி கொந்தளிக்கிறாரு. நாட்டுக்கு நீ ஓனர் இல்ல, நீ வெறும் காபந்து. நீ நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல, காவல்காரன். வீட்டை காவல் காக்கிறவன் வீட்டை வச்சு இழக்கலாமா? கோயில பூஜை பண்ற அர்ச்சகர் கோயிலை வச்சு இழக்கலாமா? பாரதி கேட்கிறான். கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் அப்படிங்கிற. இன்னைக்கு அதுதான் இந்தியாவில நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சிலையை காணாம போனதை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆகுது. சிலையை பிடிக்க இல்ல, சிலையை காணாம போயிடுச்சுங்கிறத கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க அந்த காணாம போன சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆயிடுது. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு அப்புறம் 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது நம்ம நடராஜர் சிலை இல்லை. அப்போ தோணுது, கோயில்ல பூஜை செய்வோரெல்லாம் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழந்தவன் போலும், படியில காவல் காக்கன் வீட்டை வச்சு இழக்கலாமா? ஆயிரங்கள் நீதி அவை உணர்ந்த தர்மன் இந்த மாதிரி செய்யலாமா? இந்த தர்மனை கேட்கிறாரு பாரதியார். ஆமா, இந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு நியாயமா? அவர் செய்யறதுக்கு என்ன உரிமை இருக்குது?
அவர் யாரு? அவர் வந்து காபந்துக்காரர் தானே. நான் நாட்டை ஓனர் இல்லையா நான் அப்படின்னு. அதாவது நாயை பார்த்து சொல்லுவோமா? தர்மராஜாவை பார்த்து தான் சொல்லணும். அப்போ சீச்சி, என்ன இந்த மாதிரி ஒரு நாட்டை வச்சு இழக்கலாமா? நாட்டு மாந்தர் எல்லாம் நம் போல் நரர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தே என்று உலகை அரசர் நீ விட்டார். என்ன மக்களை கேட்காமல் மக்களை வச்சு ஆடுறதுக்கு நீ யாரையா? நாடு அடிமையான நாட்டு மக்கள் அடிமைதானே. நாட்டு மாந்தர்கள் எல்லாம் நரர்கள் இல்லையா? ஆட்டு மந்தையா? எதுக்கு தெரியும்ல இந்த வம்பு? மெட்ராஸ் வெள்ளைக்காரங்களிடம் ஆற்காடு நவாப் எழுதி கொடுத்துட்டான். அந்த கோபம் மெட்ராஸ்ல எழுதி கொடுத்துக்கிறதுக்கு இவன் யாரையா? இவன் இங்க இருக்கிறானே தவிர இவன் இதுக்கு ஓனர் இல்லையே அப்படின்னு. அதாவது இந்த சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிற இது எழுதுறாரு பாரதியார். அப்போ அந்த அந்த கோபத்துல அந்த பாரத நாடு யாருதுன்றது சொல்றதுக்கு இவர் யாரு? நான் ஓனர் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. ஓனர் இல்லையே, நாட்டு மாந்திரெல்லாம் நம் போல் நரர்கள் என்று கருதார். ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசு எண்ணி விட்டார். கொந்தளிக்கிறான் பாரதி. சரி, நாட்டை வச்சு இழந்தாச்சு. அடுத்தாப்புல யாரை வச்சு இழக்கிறது? சகாதேவன் என் தம்பி, வீராதி வீரன், ஜோசியன், யோக்கியமானவன், நீதிமான், அவனை வச்சு இழந்தாச்சு. அடுத்தது நகுலன், அவனையும் வச்சு இழந்தாச்சு. சகுனி கேட்கிறான், மாதிரி பிள்ளைங்கன்னு மாத்திரை பிள்ளைகள்னு சொல்லி அந்த ரெண்டையும் வச்சு விளையாடின. உங்க அம்மா குந்தியினுடைய பிள்ளைகள் மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டியா? என்னடா உங்களுடைய இது தர்மம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ எங்களை பிரிக்கிறியா? இல்ல, அர்ஜுனனை வச்சு இழந்துட்டான், பீமனை வச்சு இழந்துட்டான், இவனை வச்சான், இவனையும் இழந்துட்டான். இப்படி அவன் பேர் என்ன, சகுனி, ஒவ்வொருத்தரையா இழக்க வைக்கிறதுக்கு வேணுங்கிற ஐடியா போட்டான். அவன் போட்டு அவனை தூண்டி விட்டு, நீ முதல்ல மாதிரி பசங்களெல்லாம் இழந்துட்ட, அடுத்தது அர்ஜுன, அடுத்தது பீம அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் இழந்து அவரையும் இழந்துட்டான். யாரு? தர்மனையும் வச்சு இழந்துட்டான். எல்லாரையும் தோத்தாச்சு. எல்லோரும் ஆடுறாங்க. ஆஹா, இனிமே தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அத்தனை பேரும் துரோணனுக்கு அடிமை. ஆடுறாங்க எல்லோரும். சகுனி ஒரு வார்த்தை சொன்னான், தர்மா, உங்க வீட்டுக்கு ஒருத்தி இருக்காளே, அவள் ரொம்ப ராசிக்காரி, அவளை வச்சேன்னா ஒருவேளை நீ ஜெயிச்சிருவ. இதெல்லாம் தூண்டில் பண்ணு. தூண்டில் இந்த தூண்டில்ல ஒரு சின்ன புழுவை மாட்டி வைப்பாங்க. மீன் போய் அதை சாப்பிட்டுட்டா மாட்டிக்கிறோம். இது அதே மாதிரி. சரின்னுட்டான். பாஞ்சாலிய வச்சான். என்ன போடணும் கேட்கிறாப்படி தர்மனை. 2 போடணும்னு சொல்றான். எடுத்தான். 2 போட்டுடுச்சு தாயக்கட்டை. பாஞ்சாலியும் தோத்தாச்சு. எந்திரிச்சான். அண்ணா, இது என்ன அநியாயம் இருக்கு தம்பி. அர்ஜுனா, தர்மன் பண்ணது தப்பு. நெருப்பு கொண்டா, அவன் கையை எரிச்சு போடுறேன். இந்த ஒரு இடம் தான் பீமன் சத்தம் போட்டு தன் அண்ணனை எதிர்த்து பேசுறாரு. பீமன் அண்ணனுக்கு மேலே மீறி பேசினான். ஒரே இடம் தான் தம்பி. துருபதன் மகனாகிய திட்டதீமனன் உடன்பிறப்பை இது பகடை என்றாய் அண்ணா, இவர்களுக்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை அப்படின்னு சொல்றா. அப்படி தம்பி, எரிதழல் கொண்டா, கதிரை வைத்து இழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவான். பஞ்சாலியை வச்சு ஆடலாமா? அட சூது, ஆடுறவங்களை கூட சூதாட்ட களத்தில் இருக்க ஒரு பெண்ணை வச்சு ஆடுறது இல்லையா? சூதர்மனைகளிலே அண்ணனே தொண்டு, மகளிர் உண்டு, குதில் பணையாம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. சூதாடுறவன் கூட அங்க உள்ள பெண்களை வச்சு ஆடுறதில்லை. நீ என்ன, நம்ம ராஜ்யத்திலே 5 பேருக்கு உரியவள், பட்டத்து ராணி, திட்டத்தேவனுடைய சகோதரி, துருபதனன் பொண்ணு, அவளை வச்சு ஆடி இழந்துட்டியே. எல்லாம் இழந்தாச்சு. சரி, பாஞ்சாலியை கூப்பிடு. பாஞ்சாலியை கூப்பிடுங்கிறான். யாரு? துரியோதனன் கூப்பிடுறான். முடிஞ்சது. பகவான் கிருஷ்ணன் சேலையை கொடுத்தான். சேலை வளர்ந்து அதாவது கூப்பிட்டாச்சு. உச்சாதனன் சேலையை பிடிச்சி
துகில் உரிய சொல்றான். துகில் உரியறாங்க. அது வந்து உரிமையுற்றாள், அன்னை உரிமையுற்றாள். ஏன்னா இது கையை பிடிச்சு துச்சாதனன் சேலையை பிடிச்சு இழுக்கிறான். அவளுக்கு 1000 யானை பலம். யாருக்கு? துச்சாதனனுக்கு. இவன் மொத்த புடவையை கட்டிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா வீட்டுக்கு தூரங்கிறதுனால அவ ஒரு புடவையை மட்டும் கட்டிட்டு இருக்கிறது. அந்த காலத்து வரைக்கும் வீட்டுக்கு விளக்கு. இந்த ஒத்த புடவை இழுத்தான்னா அவ்வளவுதான். இழுக்கிறான். இங்க பார்த்தா அங்க பார்த்தா அமுக்கி பார்த்தா குடிச்சு முன்னும் முடியல. அவன் யானை பயணத்துல இழுத்தான்னா 2 கையும் மெல்ல தூக்கிட்டான். பையன் காத்திடுவாய் கண்மா கண்ணா மணி வண்ணா என்றான். மனசுடரே தூயனின் பாதமலரை சரணடைய ஹரி 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 என்றாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, என்னை காப்பாத்து, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. 5 பேரும் கணவர் இருந்து காப்பாற்ற ஆள் இல்லை. உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறேன். ஒரு காலத்திலே யாரும் காப்பாற்ற மாட்டார்களா? பகவானே, நீ தான் என்னை காப்பாற்றணும். அன்னை உலகத்தை மறந்தாள், உரிமையுற்றாள். என்ன ஆச்சு? சேலை வளர்ந்து 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 புது புது சேலையா வந்துட்டு இருக்கு. வந்தது வெறும் புடவை மட்டுமா? ஜாக்கெட் பிட்டும் சேர்ந்து வருது. அப்போ ஜாக்கெட் பிட்டும் சேர்ந்து வருது. ஆமாங்க, பகவான் கொடுக்குறான். அவ்வளவு புடவை இழுத்தான் பாருங்க துச்சாதனன். அவன் ஓஞ்சி ஓஞ்சி சாஞ்சி கீழே விழுந்துடுறான். அப்போ இப்பத்தான் பாஞ்சாலி நிமிர்ந்து நிற்கிறாள். பாட்டனாரே, பீமாச்சாரியரை பார்க்கிறாள், திருதராஷ்டிரனை பார்க்கிறாள். எங்க 5 1 6 பேரு நாங்க விடுதலை ஆகணும். அதுக்கு இன்னொரு முறை சூதாட சொல்லு. சபதம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படி இன்னும் எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாள் நான் சொல்றேன் சார். இன்னொரு முறை சூதாட்டத்தில் உட்கார சொல்லு. என்னமா சொல்ற? ஆமா, உட்கார சொல்லுங்க. உட்கார்ந்தாச்சு. தர்மராஜாவை உட்கார்த்தியாச்சு. பாஞ்சாலி சொல்றா, கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு போடு. யாருக்கு? தர்மராஜாவுக்கு. கண்ணனுடைய 1000 நாமத்தை சொல்லு. காராய வண்ணன் மணியே, வண்ணமணியே, மன்னா, கண்ணா, கணசங்கு, சங்கு சக்கரதாரா, நீல் சீராய தூய மலர்வாய், நேய ஸ்ரீ ராமா ராமா. எனவே தாராய வாழ்வு வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நம ஓம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே நாராயணா வாமனா கேசவா கோவிந்தா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா. இது இப்போ பாடின பாட்டு யார் பாடுனதுன்னு தெரியுமா? ராமலிங்க சுவாமிகள் பாடினது. திருவருட்பா இப்ப சொன்ன பாட்டு அப்படி எல்லா நாமத்தையும் சொல்லி உட்கார்ந்தாச்சு. சகுனி கேட்கிறான், இப்போ என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றதை நீ போட்டி போடணும். நீ போட்டினா நான் பண்ண புண்ணியத்தை கூறா இப்ப வைக்கிறேன். தர்மராஜா இனிமே என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் தோத்தாச்சு. கொண்டாட்டி உட்பட நான் பண்ணின புண்ணியத்தை வைக்கிறேன். அவன் கேட்டான், நான் என்ன செய்யணும்னா எங்க 6 பேருடைய அடிமைத்தனத்தை நீ வை. நீ தோத்து போயிட்டேன்னா நாங்க 6 பேரும் அடிமை இல்லை. நீ ஜெயிச்சிட்டீன்னா என் புண்ணியத்தும் உனக்கு சேர்ந்து போச்சு. அவ்வளவுதானே. நான் செஞ்ச புண்ணியத்தை வைக்கிறேன். கிருஷ்ணா கோவிந்தா. போச்சு. ஆளானப்பட்ட சகுனி அசந்துட்டான். இப்போ தர்ம ஆள்ல கிருஷ்ணன் ஆடுறான். இனிமே நம்ம கதை பழிக்காது. பாஞ்சாலி நிமிர்ந்தா நாங்க 6 பேரும் இப்போ ரிலீஸ். இனிமே அடிமைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பாண்டவர் 5 பேர் பின்னால 5 பேர் பிளஸ் பாஞ்சாலி 6 பேரும் இனிமே உனக்கு அடிமை இல்லை. துரியோதனன் அங்கிருந்து வந்தான். இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் பாடுபட்டு இவளை அடிமையாக்கினேன். வச்சிருக்கேன். அப்பா திருதராஷ்டிரே, நீங்க சொல்லித்தானே இந்த மாதிரி ஆயிருக்கு. சண்டை போடுறான் திருதராஷ்டிரன். என்ன பண்ணுவான்?
திருசாரன் கிட்ட அப்பா கிட்ட போய் சண்டை போடுறான். என்ன பண்ணுவான்? ரெண்டும் கட்டான். இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, பிள்ளைய பார்க்கவும் முடியல, தர்மத்தை பார்க்கவும் முடியல. திரும்ப கூப்பிட்டான். இன்னொரு முறை சூதாடு. இதுவரைக்கும் ஆடுனது அசல், இனிமே ஆடுறது வட்டியானாம். வட்டி. அப்போ அது மாதிரி இன்னொரு முறை சூதாடு. இப்போ நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? 12 வருஷம் வனவாசம் போகணும், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் போகணும். யார் சொல்றாங்க? இந்த மாதிரி சொல்றாங்க. சரி, இதுக்கும் ஒத்துக்கிறாங்க. உட்கார்ந்தாச்சு, சூதாடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. யாருக்கு? தர்மராஜாவுக்கு. என்ன ஆச்சு? 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம்னா தெரியுமா? அவங்க எங்க இருக்கிறான்னு யாருக்கும் தெரியப்படாது. தெரிஞ்சிட்டா திரும்ப 13 வருஷம் அவங்க வனவாசம் போகணும். அப்போ கடவுளே எவ்வளவு எவ்வளவு கொடுமை பாருங்க. தர்மராஜா அவ்வளவுக்கும் ஒத்துக்கிட்டார். ஏன்? இல்லைன்னா சண்டை, இல்லைன்னா குருச்சேத்திர போர் வந்துடும். அதுக்காகவே அவன் சரிப்பான்னு ஒத்துக்கிறான். சண்டையும் வந்து ஒத்தி போடுது. அதுக்காகத்தானே ஒத்துக்கிட்டான். காட்டுக்கு புறப்பட்டாங்களாம். இந்த திருராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. அவன் பக்கத்துல சஞ்சயன் ஒரு ஆளு. சஞ்சயன் பெரிய மேதாவி. யாரு? சஞ்சயன் பெரிய மேதாவி. மேதாவின் அறிவாளி. அவன் அவன் இவனுக்கு கண்ணா கண்ணா இருந்தான். சஞ்சயா, இந்த 6 பேரும் காட்டுக்கு போனாங்களே, அப்படி போன பொழுது எப்படி எப்படி போனாங்க தெரியுமா? சஞ்சயன் சொல்றான், தர்மராஜா கண்ணை ஒரு பெரிய துணியை போட்டு கட்டி மூடிக்கிட்டு போனாரு. ஏன்? அவர் பார்வைப்பட்டா இந்த துரியோதனாதிகள் எரிஞ்சு போயிடுவாங்க. அதனால கண்ணை மூடிக்கிட்டு போனார். அப்படியா? இந்த பீமன் எப்படி போனான்? பீமன் 2 தோளையும் பார்த்துக்கிட்டே போனான். ஏன்? 13 வருஷம் ஆகட்டும், தோள்களே உங்களுக்கு வேலை வேலை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், அது வரையும் பொறுத்துருங்கன்னு சொல்லி அவனுடைய தோள்களுக்கு அவன் சமான் சொல்லிட்டு போறான். இந்த அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் என்ன பண்ணா? அர்ஜுனன் மண்ணை வாரி தூத்திக்கிட்டே போனான். ஏன்? 13 வருஷம் ஆகட்டும், அம்பை இதே மாதிரி நான் தூற்றி எல்லோரையும் கொள்வேன். எப்படி இருக்கு? எல்லாரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி இருக்கும். நகுலன் முகத்தை மூடிக்கிட்டு போறான். அது ஏன்? என்னுடைய முகத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது. அப்புறம் சகாதேவன் தலையை குனிந்துக்கிட்டே போறான். சகாதேவன் வர்ணம் பூசிக்கிட்டு போறான். முகத்துல ஏன் முகத்தை பிறர் காணக்கூடாது? ஏன்னா முகத்துல அவ்வளவு துக்கம், அவ்வளவு துக்கம், கோபம், ஆத்திரம். பாஞ்சாலி என்னை பண்ணிக்கிட்டு போனான்னு யார் கேட்கிறார்? திருதராஷ்டிரன் சஞ்சயன் சொல்றான். பாஞ்சாலி தானே கூந்தலை விரிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த அஸ்தினாபுரத்துல உள்ள அத்தனை பெண்களையும் இது போன்ற கூந்தலை விரித்து போட்டுட்டு கணவனை இழந்து தவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, சண்டை வருமா? வராதா? நிச்சயமா வரும். 13 வருஷத்துல ஒத்தி போட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இட் இஸ் போஸ்ட்போன்ட், நாட் கேன்சல். ஒத்தி போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். 13 வருஷத்துக்கு அப்புறம் சண்டை வரும். காட்டுக்குள்ள போறாங்க. நாம இப்ப பார்க்க போறது பூரா இந்த 5 பேரும் அந்த பாஞ்சாலி காட்டுல என்ன பண்றாங்க, அதை மட்டும்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது பெரிய கடல். நான் கடலுக்குள்ளே விழுந்து மூழ்கி கைக்கு கிடைக்கிற முத்துக்களை கொண்டாந்து தரேன். இன்னும் முத்து கோடிக்கணக்கில் இருக்கு, நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறது. காமராஜாவுக்கு யுதிஷ்டன்னு பேரு. யுதிஷ்டன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தத்தில் புறங்காட்டாதவன். சண்டைக்கு போயிட்டான்னா ஜெயிக்காம கிளம்ப மாட்டான். அவன்
வெற்றியோடு தான் திரும்புவான் அப்படின்னு சொல்றாங்க. பீமன்னா என்ன பேர் அர்த்தம்? ஆஹ் அர்ஜுனன்னா தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். அஸ்வத்தாமான்னு ஒருத்தன் துரோணனுடைய பிள்ளை. அவன் சண்டை நல்லா போடுவான், அர்ஜுனனுக்கும் சண்டை போடுவான். அஸ்வத்தாமா கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், கண்ணா நானும் அம்பு விடுறேன், இந்த அர்ஜுனனும் அம்பு விடுறான், நான் விடுற அம்பு பல சமயம் தோத்து போயிடுது, இந்த அர்ஜுனன் விடுற அம்பு சரியாக இலக்கையை தாக்குது, என்ன காரணம் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறான். அர்ஜுனன் வீட்டுல சிவபூஜை செய்கிறான். அவனுடைய அம்புக்கு முன்னாலே பானலிங்கமாக சிவபெருமான் போகிறார். நீ அது செய்யலையே, நான் சொன்னது எதுக்குன்னா புரியாதா, 2 கை கொடுத்திருக்கிறான் ஓ பகவான், எதுக்கு? ஒரு கை சாப்பிட்றதுக்கு, அந்த கை வேற ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 கையும் எதுக்குன்னா நம்ம ஒரு கையில கடமையை பற்றி கொள்ளும், இன்னொரு கையில கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். கடவுள வாழ்க்கை சுகமாக இருக்குன்னா உன் கடமையை நம்ம ஒரு கை கடவுளுக்காக, ஒரு கை பகவானுக்கு என்ன கடமையை செய்து விட்டேன், பலன் நீ பார்த்துக்கோ, நான் யாரு எனக்கு தெரியாது, அதுதானே வாழ்க்கை. 2 கையும் அர்ஜுனன் பானலிங்கமாகவே சிவபெருமானை கும்பிடுறான். அதனாலதான் அவனுக்கு முன்னாலே, அவன் அம்புக்கு முன்னாலே சிவபெருமான் போய்கொண்டிருக்கா. அர்ஜுனா என்ன அர்த்தம்? தூய்மையானவன் அர்த்தம். நகுலன்னா என்ன அர்த்தம்? நகுலம்னா கீரி பிள்ளைன்னு அர்த்தம். நகுலன்னா என்ன அர்த்தம்னா பகைவர்கிட்ட பாம்புகளுக்கு கீரியை போல வெல்லக்கூடியவன். சகாதேவன் என்ன அர்த்தம்னா எல்லோருடையும் ஒத்துமையா இருக்கிறவன் சகாதேவன். தோழன், எல்லோரையும் ஒத்துமையா இருக்கிறவன். எல்லோரும் புறப்பட்டாங்க. ஒரு கதையை நான் சொல்லி போறேன். இதோட நான் நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு நேரமாச்சு. இந்த நாளைக்கு அடுத்த இதில் உட்காரும் போது நம்ம இன்னொரு கதையோட ஆரம்பிப்போம். சரியா? நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த எபிசோடு 13வது எபிசோட். இதில் நம்ம சிறப்பாக தொடர்ந்து வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. அதனால இந்த 13வது அத்தியாயம் நம்ம பார்த்தது போல மகாபாரதம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறதா இருக்குது. வாழ்க்கையை பற்றி நாம் எத்தனையோ சோதனைகளை சந்தித்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. பாண்டவர்களைப் போல பொறுமையை இருந்தாலும் காலம் நமக்காக வழியை தானாக திறக்கும். திரு கிருஷ்ணன் எப்போதும் தர்மத்தின் பக்கமே இருக்கிறான். இந்த கதையை நமக்கு சொல்வது ஒண்ணுதான், வெற்றி என்பது பலத்தில் இல்லை, அறத்தில் இருப்பதுதான். மீண்டும் 14வது அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா.